இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஓகேவா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏயும் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பியும் கொடுத்துட்டு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ், அப்போ ஏயும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அந்த ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்கும், அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வரும்போது அதனுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதனுடைய ஆர்டர் வந்து ஏ க்ராஸ் பியாக இருந்தால் நம்ம இதை வந்து ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இந்த பியோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து பி க்ராஸ் என்னவாக இருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும், பியாக தான் இருக்கணும், அதாவது சேமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே இருக்க ரோ, இங்கே இருக்க காலம், ஏ க்ராஸ் சின்னு எழுதலாம். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா இதை டக்கு டக்குன்னு எழுதிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணவே முடியும். ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய மேட்ரிக்ஸுக்கோட ஆர்டர் என்னவாக இருக்கும்னு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதனுடைய ரோ, இதனுடைய காலம், ஸோ ஏ க்ராஸ் சி. ஸோ இந்த கான்செப்ட் படி இப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸாக எழுதலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம்க்கு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் சம்க்கு ஏ வந்து 3x3ன்னு கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸும் 3x3ன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், இது வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஏவோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்? 3x3யாக இருக்கும். அதாவது இந்த ரோ, இந்த காலம். ஓகே, இதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள். ஏயோட ஆர்டர் என்ன? 4x3. பியோட ஆர்டர் என்ன? 3x2. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் சேமாக தான் இருக்குது. அப்போது ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் என்னவாக இருக்கும்? 4x2. அந்த சென்டரில் உள்ள அந்த ரெண்டையும் விட்டுறணும். இங்கே இருக்க 4ஐயும் இந்த 2வையும் தான் நமக்கு ஆர்டரில் எழுத முடியும். ஓகே, சேம் லைக் தேர்ட் சம் எப்படி செய்யலாம் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் வந்து 4x2ஆக இருக்குது, பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2x2ஆக இருக்குது. அப்போ இங்கே இது சேமாக தான் இருக்குது. கண்டிஷன் படி இது சேமாக தான் இருக்குது. அப்போது இதனுடைய ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்? 4x2ஆக தான் இருக்கும். ஓகேவா? சேம் லைக் ஃபோர்த்து சம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 4x5ஆக இருக்குது, பி மேட்ரிக்ஸ் வந்து 5x1ன்னு இருக்குது. ஸோ 5 5 சேம் தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 4x1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் இதிலே ஃபிஃப்த்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்குது? 1x1. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்குது? 1x3. ஸோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இதனுடைய காலமும் இதனுடைய ரோவும் சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னா 1x3ஆக தான் இருக்கும். இதனுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும்? 1x3. ஸோ இந்த மாதிரி எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அதனுடைய ஆர்டர் என்னவாக இருக்கும்னா ஈஸியாக இந்த மாதிரி 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈஸியாக எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம், வெரி ஈஸி ஒன். ஓகே, தேங்க்யூ.